Exercise 1.3 sum number 8. A function f is defined by f of x is equal to 3 minus 2x. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா find x தான் கண்டுபிடிக்க போகிறோம் such that f of x squared minus equal to f of x the whole square. ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா x டேர்மை மட்டும் ஸ்கொயர் பண்ணணும். இங்கே வந்து f of x என்ன பண்ணிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க கிவன் அப்படியே எழுதிக்கணும். எழுதினதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா இங்கே x இருந்துச்சு அப்படின்னா அந்த x டேர்மை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர், அதான் அந்த என்னோட லெஃப்ட் சைடு எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுத போகிறோம், f of x is equal to 3 minus 2x. இங்கே வந்து x வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3 மைனஸ் இங்கே எக்ஸ்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னா அப்போ இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும். அப்போ 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னோட ரைட் சைடு எப்படி இருக்குது அப்படின்னா f of x the whole square. அப்போ f of x இந்த ஹோல் டேர்மை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணும். அப்போ இதான் என்னோட f of x டேர்ம். இந்த ஹோல் டேர்மை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதணும். அப்போ என்ன பண்ணால் 3 minus 2x the whole square. ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். ரைட் சைடு இருக்கிறத மட்டும் என்ன பண்ணால் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ லெஃப்ட் சைடு வந்து 3 minus 2x ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னா a minus b the whole square ஃபார்முலாவில் இருக்குது. a minus b the whole square. அப்போ a squared plus b squared minus 2ab. இப்போ a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்குது, b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 2x இருக்குது. ஓகேவா? ஸோ ஏக்கு பதிலாக 3 போடணும், பிக்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்னா 2x போடணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏவை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஏன்றது 3, அப்போ வந்து 3a ஸ்கொயர் பண்ணணும். அடுத்து ப்ளஸ் பிஏ ஸ்கொயர் பண்ணணும் 2x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 போட்டாச்சு. ஏக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக 2x. ஓகேவா? இதை அப்படியே வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். 3 minus 2x the whole square which is equal to 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர் மைனஸ் 2 3s are 6, 6 2s are 12x. ஓகே, ஒரே எல்லா டேர்ம்ஸுமே வந்து ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 3 minus 2x ஸ்கொயர் மைனஸ் 9 மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 12x which is equal to 0. ஸோ ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் லெஃப்ட் சைடு வரும்போது சிம்பிள்ஸ் எல்லாமே மாறிடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் 2 இருக்குது, சேம் சிம்பிள். அப்போ ஆட் பண்ணி அதே சிம்பிள் போடணும். இங்கே 2 4 ஆட் பண்ணால் 6x ஸ்கொயர், சிம்பிள் வந்து மைனஸ். அடுத்து 12x, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 3. ஸோ 9லேருந்து 3 வந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 6 which is equal to 0. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் வந்து மோஸ்ட்லி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் வந்து மைனஸில் இருக்கக்கூடாது, மைனஸில் இருக்கக்கூடாது. அப்போ டிவைடட் பை மைனஸ், அப்போ டிவைட் பை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையுமே மைனஸால் டிவைட் பண்ணணும். அப்போ மைனஸில் இருக்கிறதெல்லாம் ப்ளஸில் மாறிடும், ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் மைனஸில் மாறிடும். அப்போது ஃபஸ்ட்டில் இருக்கிறது 6x ஸ்கொயர்ட் மைனஸ் 12x ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 6 டேபிள்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே காமன் டேபிள். அப்போது டிவைடட் பை 6. அப்போ திருப்பி பண்ணோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டிவைடட் பை 6 போட்டோம்னா 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போது இது வந்து ஃபேக்டரைசேஷன் ஃபார்மில் கிடச்சிருக்கு. இந்த ஃபேக்டரைசேஷன் இப்போ சால்வ் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு மல்டிபிள் பண்ணால் 1 வரணும். ஓகேவா? ஆட் பண்ணால் -2 வரணும். அப்போ என்ன ஆட் பண்ணால் -2 வரணும். ஸோ 1 1 இஸ் 1. ஸோ 1 1னா மல்டிபிள் பண்ணால் 1. அதே மாதிரி ஆட் பண்ணால் எனக்கு -2 வரணும். ஆட் பண்ணால் எனக்கு +2 வருது. அப்போ மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணால் -2. இப்போ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். இப்போ மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு 1 தான் கிடைக்குது. அப்போ எனக்கு கிடச்சிருக்க ஆன்சர் வந்து x-1 இந்த பக்கம், திருப்பி இந்த பக்கம் என்ன x-1 ஈக்குவல் டு 0. அப்போ 2 தடவை x-1 கிடச்சிருக்கு. அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்க போகுது. அப்போ x-1 ஈக்குவல் டு 0. அப்போ therefore x is equal to 1.